முதல்ல சாணிய மேலாப்புலேருந்து எடுத்து வரட்டி தட்டி காய ம். வச்சு எடுத்து வச்சுருவோம். ம். எடுத்ததுக்கு அப்புறம் வந்து வாரத்துக்கு ஒரு நாளோ நாங்க மோஸ்ட்லி இந்த பிரதோஷ நாளு, மாசம் மாசம் சிவராத்திரி வரும். ம். அந்த டைம் இல்ல வருஷத்துல ஒரு தடவ சிவராத்திரி அந்த மாரி டைம்ல நெறைய போடுவோம் நாங்க. அது வந்து உள்ள வந்து எடுத்துட்டு போயிட்டு, கருக்கான்னு சொல்லுவோம். அந்த பவுடரா இருக்கு பார்த்தீங்களா? ம். ம். கருக்கா, இந்த வைக்கோல் அதெல்லாம் கீழ ஒரு லேயர் போட்டுட்டு, அந்த வரட்டிய வந்து ஃபுல்லா ரவுண்டா வந்து நாங்க அடுக்கி வச்சுருவோம். அடுக்கி வச்சுட்டு மேல வந்து சூடம் ஏத்தி வச்சுருவோம். ம். வச்சோன அது மெதுவா ஸ்மோக் வந்து 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 மெதுவா வந்து புகஞ்சு, ஃபுல்லாமே உங்களுக்கு அது ப்ராசஸ் ஆகுறதுக்கு ஒவ்வொரு நாள் வந்து ஒன் டே ஈவினிங் நைட்டுக்கே நமக்கு ரெடி ஆகும். ஒவ்வொரு நாள் வந்து நெக்ஸ்ட் டே கூட ஆகும். ம். அது ஃபுல்லா புகஞ்சு ஆனதுக்கப்புறம் வந்து எப்படி இருக்கும்னாக்கா, இந்த மாதிரி வந்து ஒரு கேக் ஷேப்ல இப்படி இருக்கும். ஓகே. இப்படி இருக்கும். நம்ம எடுக்கிற மாரி ஃபைனல் இருக்கும் ஸ்டேஜ் அது. இது. போட்டு புகை போட்டு எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம். முடிச்சதுக்கப்புறம் சூடு எல்லாம் ஆறிரும். அப்புறம் நாங்க இது வந்து தனியா தட்டி ஏன்னா அதில வந்து கருக்காலாம் இருக்குல்ல. அதனால நாங்க தனியா தட்டி இந்த மாதிரி எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுருவோம். ம். கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் இது கையில அமிக்கணும்னா நமக்கு பவுடர் வந்துரும் அப்படி. ம். பவுடர் ஃபார்ம்ல வரும். இத வந்து நாங்க காட்டன் கிளாத் வச்சுருக்கோம். ம். அந்த சுவாமிக்கு அந்த இதுக்கெல்லாம் லேஸ் காட்டன் வந்து இது ஆமா. பண்ணுவாங்க. அந்த மாதிரி பியூர் காட்டன் நெறையா வாங்கி வச்சுருக்கோம். அதில வந்து கையில போட்டு தச்சுருவோம். எல்லாமே மேனுவல் தான் பண்ணிட்டுருக்கோம். ம். தேய்ச்சதுக்கப்புறம் நமக்கு ஃபைன் பவுடர் கிடைக்கும். நாங்க இதில வந்து மத்தபடி பெர்ஃப்யூமோ இல்ல வேற வேற ஒண்ணுமே நாங்க ஆட் பண்ணல. இது ம். வந்து பியூரான ஃப்ரேக்ரன்ஸ் எதுவுமே இல்லாம ஒண்ணுமே பியூர். ஃப்ராக்ரன்ஸ் கிடையாது. ஆ. ஒண்ணும் இது ஆட் பண்றதில்ல. அன்னன்னைக்கு பேக்கிங் பண்ணிருவோம்.